सर्वज्ञं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि. சேம் పెరియాళ్వార్ తిరుమొഴి 4వ పత్తు 3వ దశకం. శ్రీనివాస్ చెప్పండి. ఉరుపిణి உருப்பிணி நங்கதன்னை நங்கதன்னை மீட்பான் மீட்பான் தொடர்ந்தோடிச் சென்ற தொடர்ந்தோடிச் சென்ற உருப்பனை உருப்பனை ஓட்டிக் கொண்டிட்டு ஓட்டிக்கொண்டிட்டு உரைத்திட்ட உரைத்திட்ட உரைப்பன்மலை உரைப்பன்மலை பொறுப்பிடை பொறுப்பிடை கொன்றை நின்று கொன்ற நின்று முறியாழியும் முறியாழியும் காசும் கொண்டு காசும் கொண்டு விருப்பொடு விருப்பொடு பொன் வழங்கும் பொன் வழங்கும் வியன் மாலிரும் சோலையதே வியன் மாலிரும் சோலையதே. విజయ గారు కంజనం కాళియనుం கஞ்சனும் காளியனும் களிரும் களிரும் மருதும் எருதும் மருதும் எருதும் வஞ்சனையில் மடிய வஞ்சனையில் மடியா வளர்ந்த வளர்ந்தா மணிவண்ணன் மலை மணிவண்ணன் மலை நஞ்சுமிழ் நஞ்சுமிழ் நாகம் எழுந்து அணவி நாகம் எழுந்தனவி நளிர் மாமதியை நளிர் மாமதியை செஞ்சுடர் செஞ்சுடர் நாவளைக்கும் நாவளைக்கும் திருமாலிரும் சோலையதே. திருமாலிரும் சோலையதே. சம்பத்குமார் கார் மண்ணு நரகன் தன்னை மண்ணு நரகன் தன்னை சூழ் போகி சூழ் போகி வளைத்து வளைத்து எரிந்து எரிந்து கன்னிமகளிர் கன்னிமகளில் தம்மை தம்மை కొంచెం కవర్ంద కొంచెం గట్టిగా చెప్పండి, అందరికి వినిపించాలి. கடல்வண்ணன் மலை கடல்வண்ணன் மலை பொன்னை பொன்னை செருந்தியுடு சிறந்திடு புனவேங்கையும் புனவேங்கையும் கோங்கும் நின்று கோங்கு நின்று பொன்னரி பொன்னரி மாலகஞ்சோள் மாலை கழூல் பொழில் மாலிரும் பொழில் மாலிரும் சோலையதே. సోలయ్యదే. అయిపోయిన వాళ్ళు దయచేసి హ్యాండ్ తీసేసండి. విజయ గారు హ్యాండ్ తీసేయండి. కందాడ రాజీవ్ மாவலி தன்னுடைய மகன்வாணன் மகள் இருந்த காவலை கட்டழித்த தனிக்காளை கருதும் மலை கோவலர் கோவிந்தனை குரமாதர்கள் பண்குறிஞ்சி பா ஒலி பாடி நடம் பயில் மாலிரும் சோலையதே. தேவகி கார்
பல 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 நாழம் சொல்லி நாகம் சொல்லி பழித்த பழித்த சிசுபாலன் தன்னை சுபாலன் தன்னை அலை வலை மை தவிர்த்த அலைவலை மை தெரிவித்த அழகன் அழகன் அலங்காரன் மலை அலங்காரன் மலை குலமலை கோலமலை குலமலை கோலமலை குளிர்மாமலை கொத்த மலை குளிர் மாமலை கோற்றமலை நிலமலை நீண்ட மலை நிலமலை நீண்ட மலை திருமாலிரும் சோலையதே. மாறின் போலையதே. நெக்ஸ்ட் கமராகும். பாண்டவர் தம்முடைய பாண்டவர் தம்முடைய பாஞ்சாலி பாஞ்சாலி దేవకి గారి హ్యాండ్ తీసేయండి. மறுக்கமெல்லாம் மறுக்கமெல்லாம் ஆண்டங்கு ஆண்டங்கு 100 வருடம் 100 வருடம் பெண்டிர் மேல் பெண்டிர்மேல் வைத்த அப்பன் மலை வைத்த அப்பன் மலை பாண்டகு பாண்டகு வண்டினங்கள் வண்டினங்கள் பண்கள் பாடி பண்கள் பாடி மதுப்பருக இதுபருக தோண்டல் தோண்டல் உடையமலை மலை தொழில் தொல்லை மாறிடும் சோலையதே. தொல்லை மாநிலஞ்சோலையதே. கண்ணன் பிரேமா கணங்குழையாள் கணங்குழையாள் பொருட்டா பொருட்டா கணை பாரித்து கணை பாரித்து அறக்கரணங்கள் அறக்கர்த்தங்கள் இனம் கழியேற்றுவித்த இனம் கழுவேற்றித்த எழில்தோள் எழில்தோள் எம்மிராமன் மலை எம்பிராமன் மலை பனங்குழி கணங்கொழி செல்லருவி தெள்ளருவி வந்து சூழ்ந்து வந்து சூழ்ந்து அகல் ஞாலமெல்லாம் அஜல் ஞாலமெல்லாம் இனங்குழு ஆடும் மலை இளங்குழு பாடும் மலை எழில் மாலிரும் சோலையதே. எழில் மாலிரும் சோலையதே. பகவந்தின் அனுராதா எரிசிரத்தும் சரத்தால் சரத்தால் இலங்கையினை இலங்கையினை தன்னுடைய வரிசிலை வரிசிலை வாயில் பெய்து வாய்க்கோட்டம் தவிர்த்துகந்த அரையன் அமரும் மலை அமரரோடு கோனும் சென்று திரிசுடர் சூடும் மலை திருமாலிரும் சோலையதே. கண்ணன் நீங்க ஹேண்ட் இது பண்ணிடுமா. பத்மலதா கோட்டுமன் கொண்டு இடந்து குடங்கையில் மண் கொண்டு அளந்து மீட்டும் அதுண்டு உமிழ்ந்து விளையாடும் விமலன் மலை ஈட்டிய பல்பொருள்கள் எம்பிரானுக்கு அடியுரை என்று ஓட்டரும் தன் சிலம்பாருடை மாலிரும் சோலையதே. சதீஷ்குமார் 1000 தோள் பரப்பி
ஆயிரம் தோள்படத்தி முடியாயிரம் முடியாயிரம் மின்னிலக மின் இலக ஆயிரம் பைந்தலைய ஆயிரம் பைந்தலைய அனந்தசயனன் அனந்தசயனன் ஆடும் மலை ஆளும் மலை ஆயிரம் ஆறுகளும் ஆயிரம் ஆறுகளும் சுனைகள் துணைகள் பல ஆயிரமும் பல ஆயிரமும் ஆயிரம் பூம்பொழிலுமுடை ஆயிரம் பொலிலும் உடை மாலிரும் சோலையதே மாலைரும் சோலையதே கோதாகிரியா மாலிரும் சோலை என்னும் மாலிரும் சோலை என்னும் மலையை உடைய மலையை மலையை உடைய மலையை நாலிரு மூர்த்தி தன்னை நாலிருமூர்த்தி தன்னை நால் வேத கடல் அமுதை நால்வேதக் கடல் அமுதை மேலிரும் கற்பகத்தை மேலிரும் கற்பகத்தை வேதாந்த வேதாந்த விழுப்பொருளின் விழுப்பொருளின் மேல் இருந்த விளக்கை மேலிருந்த விளக்கை விட்டு சித்தன் விட்டு சித்தன் விரித்தனனே விரித்தனவே உருப்பிணி கஞ்சன் உருப்பிணி கஞ்சன் மண்ணுமாவலே மன்னுமாவலி பலபாண்டவர் பலபாண்டவர் கனமெறி கோட்டு கனையெறி கோட்டு ஆயிரம் மாலிரும் ஆயிரம் மாலிரும் சோலை நாவ சோலை நாவா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். உருப்பிணி நங்கதன்ன மீட்பான் தொடர்ந்தோடிச் சென்ற உருப்பனை ஓட்டிக் கொண்டிட்டு உரைத்திட்ட உரைப்பன்மலை பொறுப்பிடை கொன்றை நின்று முறியாழியும் காசும் கொண்டு விருப்பொடு பொன் வழங்கும் வியன் மாலிரும் சோலையதே கஞ்சனும் காளியனும் களிரும் மருதும் எருதும் வஞ்சனையில் மடிய வளர்ந்த மணிவண்ணன் மலை நஞ்சுமிழ் நாகம் எழுந்தனவின் அடிர்மாமதியை செஞ்சுடர் நாவளைக்கும் திருமாலிரும் சோலையதே மண்ணு நரகன் தன்னை சூழ் போகி வளைத்து எறிந்து கன்னி மகளிர் தம்மை கவர்ந்த கடல்வண்ணன் மலை புன்னை செருந்தியுடு புனவேங்கையும் கோங்கும் நின்று பொன்னரி மாலைகள் சூழ் பொழில் மாலிரும் சோலையதே மாவலி தன்னுடைய மகன்வாணன் மகளிருந்த காவலை கட்டழித்த தனிக்காடை கருதும் மலை கோவலர் கோவிந்தனை குரமாதர்கள் பண்குறிஞ்சி ஒலி பாடி நடம்பையில் மாலிரும் சோலையதே பல பல நாளன் சொல்லி பழித்த சிசுபாலன் தன்னை அலைவலமை தவிர்த்த அழகன் அலங்காரன் மலை குலமலை கோலமலை குளிர்மாமலை கொத்தமலை நிலமல நீண்டமலை திருமாலிரும் சோலையதே பாண்டவர் தம் உடைய பாஞ்சாலி மறுக்கமெல்லாம் ஆண்டங்கு 100 வருடம் பெண்டிர் மேல் வைத்த அப்பன் மலை பாண்டகு வண்டினங்கள் பண்கள் பாடி மதுப்பருக தோண்டலுடைய மலை தொல்லை மாலிரும் சோலையதே கனங்குழையாள் பொருட்டா கணைபாரித்து அறக்கருதங்கள் இனங்கழியேற்று வித்த எழில்தோள் எம்மிராமன் மலை கனங்குழி தெள்ளருவி வந்து சூழ்ந்து அகல்ஞாலமெல்லாம் இனங்குழு ஆடும் மலை எழில் மாலிரும் சோலையதே எரிசிதரும் சரத்தால் இலங்கையினை
தன்னுடைய வரிசிலை வாயில் பெய்து வாய்க்கோட்டம் தவிர்த்துகந்த அரையன் அமரும் மலை அமரரொடு கோரும் சென்று திரிசுடர் சூழும் மலை திருமாலிரும் சோலையதே கோட்டு மண் கொண்டிடந்து குடங்கையில் மண் கொண்டளந்து மீட்டுமதுண்டுமிழ்ந்து விளையாடும் விமலன் மலை ஈட்டிய பல் பொருள்கள் எம்பிரானுக்கு அடிகிற என்று ஓட்டரும் தன் சிலம்பாருடை மாலிரும் சோலையதே ஆயிரம் தோள் பரப்பி முடியாயிரமின் நிலக ஆயிரம் பைந்தலைய அனந்தசயன நாடும் மலை ஆயிரம் ஆறுகளும் சுனைகள் பல ஆயிரமும் ஆயிரம் பூம் பொழிலுமுடை மாலிரும் சோலையதே மாலிரும் சோலை என்னும் மலையை உடைய மலையை நாலிரு மூர்த்தி தன்னை நால்வேத கடலமுதை மேலிரும் கற்பகத்தை வேதாந்த விழுப்பொருளின் மேல் இருந்த விளக்கை விட்டுசித்தன் விரித்தனனே உறுப்பிணி கஞ்சன் மண்ணு மாவலி பல பாண்டவர் கணவரி கோட்டு ஆயிரும் மாலிரும் சோலை நாவ பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். ஆறாவது பாசுரம். பாண்டவர் தம்முடைய பாஞ்சாலி மறுக்கமெல்லாம். பாண்டவர்களுடைய மனைவி திரௌபதி அம்மாள். அவள் பட்ட துக்கங்கள் பல. அந்த துக்கங்களை எல்லாமே கண்ணபிரான் சத்ருக்களுடைய பாரியாக்களுக்கு அங்கேந்து அவர் விரட்டி விட்டாராம். அதாவது அவ எல்லாருமே கஷ்டப்படும்படி கண்ணன் செய்கிறான். அப்பேற்பட்ட கண்ணன் இருக்கும் மலை என்ன மலைன்னா திருமாலிரும் சோலை மலை. அங்க வண்டுகள் எல்லாமே அப்படி அழகாக ஒரு சப்தம் பண்ணிட்டு இருக்கிறதா, தேனெல்லாம் ஊறறதான் அங்க. அப்பேற்பட்ட பழைய மலை பலவுடைய பழைய మాలిరం సోలై அப்படின்றார். ఈ పాసురంలో పాండవుల యొక్క ధర్మపత్ని అయినటువంటి ద్రౌపది ఎటువంటి కష్టాలను పడిందో ఆ కష్టాలనంతటిని కూడా శత్రువుల యొక్క భార్యకు కృష్ణ భగవానుడు వాళ్ళకి చెందేట్టు చేశాడట. సాక్షాత్ కృష్ణ భగవానుడు వేంచేసినటువంటి కొండే ఈ కొండ అన్నారు. అలాగే మంచి ఆ తుమ్మెదలంతా కూడా జుమ్ 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 అని తిరిగేటువంటి ప్రదేశం కూడా ఈ తిరుమాలిరం శోలమలై. అలాగే అదంతా పాటలు పాడుతూ ఉన్నాయట. ఆ తేన అంతా కూడా ఆ ప్రకారంగా అక్కడ స్రవిస్తూ ఉన్నదట. అటువంటి అద్భుతమైనటువంటి కొండ ఈ తిరుమాలిరం శోల అయినటువంటి కొండ అన్నారు. 7వ పాసురంలో కణంకుళయాళ్ పొరుట్ట అనే పాసురంలో సీతాదేవి ఆవిడకు కష్టాన్ని ఇచ్చినటువంటి రావణాసురుణ్ణి సంహరించినటువంటి శ్రీరామభద్రుడు వేంచేసి ఉన్నటువంటి కొండ ఈ తిరుమాలిరం శోలై మలై. అదే ప్రకారం ఇక్కడ ఎంతో సంపద ఉందట. లోకల్లో ఉన్నటువంటి వాళ్ళందరూ కూడా ఈ తిరుమాలిరం శోలై అనే పర్వతానికి వచ్చి అందరూ అంటే తండోపతండాలుగా వచ్చి ఇక్కడ స్నానం చేస్తారట. అటువంటి అద్భుతమైనటువంటి కొండ. சீதா பிராட்டினுடைய துக்கத்தை போக்கடித்தான் ராமபிரான். சீதாதேவிக்கு துக்கத்தை கொடுத்த ராவணனை கொன்றான். அப்பேற்பட்ட ராமன் இருக்கும் மலை இந்த திருமாலிரும் சோலைமலை. அதே மாதிரி அங்க பொன்னை கொழிந்து தரும் தெளிந்த அருவிகளில் நிறைய அருவிகள்லாம் இருக்கின்றதாம். உலகத்துல இருக்கிற எல்லாருமே இங்க அந்த அருவிகளில் நீராடி அந்த எம்பெருமானை சேவித்து வருகிறார்கள் என்று பொருள். 8வது பாசுரத்துல எரிசிதரும் சரத்தால் இலங்கையினை என்கிற பாசுரத்துல அங்க நெருப்பை சிதறும் அம்புகளால் ராமபிரானுடைய அம்புகளானது நெருப்பை சிதறது. அதே மாதிரி இலங்கையை தன்
வில்லின் வாயிலே விழுங்க அந்த இரவனே ஆனாலும் வணங்கேன் என்ற ராவணனுடைய நேர்மை அந்த இன்மை தவிர்த்து அவனை அழித்து உகந்த திருமகன் இருக்கும் மலைதான் இந்த திருமாலிரும் சோழமலை. தேவர் தலைவனான இந்திரனும் இரு சுடரும் அதாவது சூரிய சந்திரன் வலம் வரும் திருமாலிரும் சோலையே ఆகும் என்று పొరుల్. రాముని యొక్క బాణములు అది అగ్ని జ్వాలలను ఎల్లప్పుడూ కూడా అది ఏ ప్రకారంగా రాముని యొక్క బాణముల నుండి అగ్ని జ్వాలలు వెలువడతాయి అటువంటి బాణములు. అలాగే భగవంతుడు వచ్చినా కూడా నేను నమస్కరించను అన్నటువంటి రావణాసురుని యొక్క అహంకారాన్ని తొక్కి అతని సంహరించినటువంటి రాముడు ఎంతో ఇష్టంతో వాసం చేస్తున్నటువంటి కొండ, దేవతల యొక్క అధిపతి అయినటువంటి ఇంద్రుడు, అలాగే సూర్యచంద్రులు అందరూ కూడా వాసం చేసేటువంటి కొండ అన్నారు. అలాగే 9వ పాసురంలో కోట్టుమన్ కొండెడందు అనే పాసురంలో ఒకటి వరాహవతారాన్ని చెప్తున్నారు, రెండవది వామనావతారాన్ని చెప్తున్నారు, మూడవది భగవంతుని యొక్క ఆ వటపత్ర సాయి అంటే భగవంతుడు ప్రళయాన్ని గావించి తరువాత సృష్టించినటువంటి వైనాన్ని చెప్తున్నారు. ఈ ప్రకారంగా భగవంతుడు వేంచేసినటువంటి కొండ ఈ కొండ అన్నారు. கோட்டுமன் கொண்டிடந்து பாசுரத்துல உலகத்தை ரட்சித்தான் எம்பெருமான் உமாதேவியை காத்து அந்த ரீதியில வாமனாவதாரம் எடுத்து உலகத்தை அளந்தான், உலகை உண்டு காத்து அதை வெளிப்படுத்தினான் எம்பெருமான். அப்பேற்பட்ட எம்பெருமான் இருக்கும் மலைதான் இந்த திருமாலிரும் சோலை மலை. 1000 தோள் பரப்பி முடியாயிரம் இன்னிலம், 1000 தோள்களை பரப்பி 1000 திருமுடிகளும் 1000 தலைகளை உடைய திருவனந்தாழ்வான் மேலே பள்ளி கொண்டான் விளங்கும் மலை. பெருமாள் 1000 தோள் பரப்பி முடி 1000 மின்னு இலக 1000 பைந்தலைய அனந்த சகினன் ஆடும் மலை அப்படின்னு சொல்றார். அந்த அனந்தாழ்வான் மேல பள்ளி கொண்டான் விளங்கும் மலை. 1000 ஆறுகள், 1000 சுனைகள், 1000 பூஞ்சோலைகள் நிரம்பிய ஆச்சரியமான திவ்யதேசம்தான் తిరుమాలిరం సోలమలై என்று సాధిక్கிறார். అన్ని 1000 అక్కడ అంటే 1000 భుజములు గలవాడు, అదే ప్రకారం 1000 తలలు గలవాడు. ఈ ప్రకారంగా ఆ 1000 పడగలు గల ఆదిశేషుని పైన పవ్వడించిన వాడు. అదే ప్రకారం తిరుమాలిరం సోలమలై అనే దివ్యదేశంలో 1000కు పైగా జలపాతములున్నాయి, 1000కు పైగా గుంటలు నదులంతా ఉన్నాయట, 1000కు పైగా మంచి ఉద్యానవనాలు ఉన్నాయి. అటువంటి గొప్ప దివ్యదేశమే ఈ తిరుమాలిరం సోలమలై అన్నారు. చివరగా ఫలశ్రుతిలో తిరుమాలిరం సోలై வாழும் இடமாக கொண்டு நிற்பவனும் திருவெட்டெழுத்தை உடையவனும் நால்வேத கடல் அமிழ்தம் போன்றவனும் கற்பகம் போன்றவனுமாகிய வேதாந்தத்தால் நன்கு அறியப்படுபவனை பெரியாழ்வார் அருளி செய்தவை ஆகும். அதாவது திருமாலிரம் சோலை யார் இங்க வாழ்கிறார்களோ அவர் அதே மாதிரி அஷ்டாட்சரத்தை யார் ஓதுகின்றார்களோ, நால்வேத கடல் அமுத அப்பேற்பட்ட அமுதம் போன்றவனும் கற்பக விருட்சம் போல இருக்கணுமென்றமான அந்த எம்பெருமானை விஷ்ணு சித்தர் துதித்தார். எல்லாருமே சௌக்கியமா க்ஷேமமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றார்.
ఈ తిరుమాలిరం శూలై అనేటువంటి దివ్యదేశంలో ఎవరైతే వాసం చేయాలని కోరుకుంటారో అష్టాక్షర మహామంత్రం ద్వారా ఆ భగవంతుని మనం పొందాలి. అదే ప్రకారం 4 వేదముల సారభూతుడుగా ఉన్నాడు. కల్పక వృక్షం వంటి వాడు. ఆ స్వామిని ఎవరైతే చక్కగా కీర్తిస్తారో వేదాంత విழுப்புరునిదిగా అంటే వేదాంతముల చేత తెలియబడేటువంటి ఆ స్వామిని విష్ణు చిత్తుల వారు స్తోత్రం చేశారు. ఎవరైతే ఈ స్తోత్రాన్ని ఎవరైతే ఈ ప్రబంధాన్ని పఠిస్తారో వాళ్ళందరూ కూడా మంచి సద్గతిని పొందగలరు అని ఈ పాసురాలు తెలియజేస్తున్నాయి. ఈ ప్రకారంగా మనం ఈనాడు చక్కగా చెప్పుకున్నాం తిరుమాలిరం శూలై. మనం ఎప్పుడైతే శ్రీవిల్లిపుత్తూరు వెళ్తామో ఆ సమయం సందర్భంలో మనం ఆ అళహరి సన్నదికి వెళ్ళి స్వామిని దర్శించుకుని రాగలం. స్వస్తి.